அன்பான பிஸ்மில்லா ரசிகர்களே, ஷார்ட் வீடியோல நம்ம பார்த்த அந்த யானை ராணுவத்தின் அழிவுக்கு பின்னால் இருக்கும் ஆச்சரியமான ட்விஸ்ட் என்ன தெரியுமா? யமனின் ஆட்சியாளரான அபரஹா தன் அசாத்திய பலத்தை காட்டி மக்கா காஃபாவை இடிக்க வந்தான். மக்கா மக்கள் பயந்து மலைகளுக்கு மேலே ஓடி ஒளிந்து கொண்டார்கள். காஃபாவை பிரம்மாண்ட ராணுவத்திடமிருந்து காப்பாற்ற யாருமே இல்லையா என்று ஒட்டுமொத்த உலகமும் எதிர்பார்த்த அந்த ஒரு நிமிடம் வானத்தில் ஒரு விசித்திரம் நடந்தது. இதற்கான 100% ஆதாரம் புனித குரானின் 105வது அத்தியாயமான சூரா அல்-ஃபீல். அதுல தெளிவா இருக்கு. அல்லாஹ் வானத்திலிருந்து அபாபில் என்ற பறவை கூட்டங்களை அனுப்பினான். அந்த பறவைகள் ஒவ்வொன்றும் தன் வாயிலும் கால்களிலும் 3 சிறிய சுட்ட களிமண் கற்களை சுமந்து வந்தன. ஒரு சாதாரண பறவை தூக்கி வீசும் கல் ஒரு இராணுவத்தை என்ன செய்துவிட முடியும் என்று அப்ரஹா நினைத்தான். ஆனால் அங்கேதான் அல்லாஹ்வின் ட்விஸ்ட் ஆரம்பமானது. அந்த சிறிய பறவைகள் தன் வாயில் இருந்த கல்லை இராணுவத்தின் மீது போட்டபோது அது சாதாரண கல்லாக செயல்படவில்லை. அது துப்பாக்கி தோட்டாவை விட வேகமாக அப்ரஹாவின் இராணுவ வீரர்கள் மற்றும் யானைகளின் உடலை துளைத்து கொண்டு மறுபக்கம் பாய்ந்தது. குரானில் அல்லாஹ் கூறுகிறான், அவர்களை மெல்லப்பட்ட வைக்கோலை போல் சாம்பலாக அல்லாஹ் ஆக்கிவிட்டார். ஒரு பெரிய உலக மகா இராணுவத்தை வெறும் பறவைகளை வைத்து அல்லாஹ் அழிக்க காட்டிய மிக உன்னதமான நிஜ வரலாறு இது. நண்பர்களே, உலகத்துல எவ்வளவு பெரிய தீய சக்தி நமக்கு எதிராக வந்தாலும் நாம இறைவனை முழுமையாக நம்பினால் அவன் நமக்கு எதிர்பாராத வழிகளில் இருந்து உதவியை அனுப்புவான். நம்ம சேனலோட பேரு பிஸ்மில்லா தான். எந்த ஒரு காரியத்தையும் அல்லாஹ்வோட பேரை சொல்லி தொடங்கினால் நமக்கும் இது போன்ற வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கும். ஆனால் நம்மை பாதுகாக்கும் இறைவனின் திருநாமங்களை தினம் மோதுவதன் மூலம் மறுமை நாளில் நமக்காக சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை இப்போதே உறுதி செய்யக்கூடிய அந்த ஒரு எளிய ரகசிய செயல் என்ன தெரியுமா? அதை நமது அடுத்த வீடியோல மிக தெளிவான ஹதீஸ் ஆதாரத்தோடு பார்க்க போறோம். அதை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க இப்பவே நம்ம சேனல் பிஸ்மில்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா?